فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفي الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற கோடைகால இஸ்லாமிய பயிற்சி வகுப்பிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய எண்ணங்களை அல்லாஹு தஆலா சீராக்கி செயல்பாடுகளை நல்லதாக்கி அழகிய கூலிகளை உலகத்திலும் மறுமையிலும் தந்தருள்வானாக. இங்கே எனக்கு தரப்பட்டிருக்கின்ற பயிற்சி எடுக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்ற ஒரு தலைப்பு ஆதாப், அரபியிலே ஆதாப், நல்லொழுக்கங்கள். நல்லொழுக்கங்கள் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் இது ஒரு பொதுவான ஒரு தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே ஏராளமான ஒழுக்கங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதில் ஒரு சில நல்லொழுக்கங்களை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய தினத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு பண்பை, அது ஒரு இபாதத்தாகவும் சொல்லப்படுகிறது. அது ஒரு இபாதத். அந்த இபாதத் ஒரு நல்ல ஒரு பண்பு, நல்லொழுக்கம் சார்ந்த ஒரு பண்பு. அப்படிப்பட்ட இபாதத்தை குறித்து நாம் இந்த நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். இல்லை, நல்ல கவனமாக புரிஞ்சுக்கிறங்க, சரிங்களா? சின்ன பசங்களாக இருக்கிறீங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்னமா புஇஸ்து லியுதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு அடிப்படை காரணமே நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்கு தான். நீங்கள் குர்ஆன்லையும் சுன்னாவிலையும் பாருங்கள், ஏராளமான நற்குணங்கள் நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது. நாம் சொர்க்கம் போகிறதுக்கு அடிப்படையாக இருப்பதே நற்குணம்தான். நற்குணத்தை வச்சு தான் நம்முடைய நடவடிக்கைகள், செயல்பாடுகள், நாம் யாருங்கிறது முடிவு செய்யப்படும். நற்குணம் இருந்தால் அவர் நல்லவராக கருதப்படுவார். நல்ல பண்புகள் இல்லைன்னு சொன்னால் அவர் கெட்டவராக கருதப்படுவார். ஒரு இஸ்லாமியரை பொறுத்த வரைக்கும் அவர் நற்பண்புகள் உடையவராகத்தான் இருக்க வேண்டும், இருக்க முடியும். மறுமை நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பையும் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பிப்பையும் நெருக்கத்தையும் பெற்று தருவதே நற்குணம்தான். இப்படி நற்குணத்தை பற்றி நிறைய நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நற்குணம் எதெல்லாம் நற்குணமாக மார்க்கம் அடையாளப்படுத்தி இருக்கிறது, வகுத்து தந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் ஒன்று என்னன்னு சொன்னால், தலையாய ஒரு குணம். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். தெரிஞ்ச விஷயங்களை நம்ம திருப்பி கேட்கும் பொழுது நம்முடைய ஈமான் கூடும். ஈமானை கூட்டிக் கொள்வதற்காக நம்ம இதை பயன்படுத்திக்கிறோம். நீங்களும் நல்லா கவனிக்கணும், சின்ன பசங்கன்னா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பண்பு என்னன்னு சொன்னால், அரபியில் துவா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் அதுக்கு பேர் என்ன பேர்? அரபியில் தான் துவா, தமிழில் பிரார்த்தனை. இது மிக முக்கியமான ஒரு அதபு, மிக முக்கியமான ஒரு பண்பு. இந்த
பண்பினுடைய அத்துவாவு ஓல் இபாதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிரார்த்தனை என்பது ஒரு வழிபாடு, அது ஒரு இபாதத் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரார்த்தனையின் மூலமாக ஏராளமான விஷயங்களை நம்மளால் சாதித்து கொள்ள முடியும். துவா இருக்குதா இல்லையா? துவா என்பது நமக்கும் நம்மை படைத்த இறைவனுக்கும் இடையில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு இபாதத். நல்ல விளங்கிக்கிறோம். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு சாதனம் எது? இந்த பிரார்த்தனை தான். நல்லா கவனிக்கணும். நமக்கும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கும் இடையில் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி தருகின்ற ஒரு இபாதத்து துவா. அதே மாதிரி நமக்கும் நம்முடைய ரப்புக்கும் தொடர்பு ஏற்படுத்துகின்ற ஒரு சாதனம் துவா. சரியா? அதே மாதிரி நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனிடமிருந்து நமக்கு ஏராளமான பாக்கியங்கள் தேவை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அவனிடமிருந்து நமக்கு கூலி வேணும், அவனிடமிருந்து நமக்கு ஏராளமான நன்மைகள் வேணும், அவனுடைய அன்பு நமக்கு வேணும், அவனுடைய கருணை வேணும், அவனுடைய அருள் நமக்கு வேணும், அவனுடைய பாவ மன்னிப்பு நமக்கு வேணும், அவன் நமக்கு ஆரோக்கியத்தை தரணும், அவன் நமக்கு செல்வங்களை தரணும், பொருளாதார வசதி வாய்ப்புகளை தரணும், நிம்மதியை தரணும், பாதுகாப்பு தரணும். இது போன்ற அனைத்து தேவைகளையும் பெறுவதற்கான ஒரு ஆயுதம் தான் துவா என்பது. சரிங்களா? அல்லாஹ்விடமிருந்து நமக்கு என்னென்னலாம் தேவையோ அவைகள் அனைத்தையும் பெறுவதற்கான ஒரு வழி எது? துவா. துவாவை வச்சு தான் இதெல்லாம் பெற முடியும். அதே மாதிரி நமக்கு ஏற்படுகின்ற நோய், ஆரோக்கிய குறைபாடு, பசி, பயம், சோம்பல், கஞ்சத்தனம், பலகீனம், கடன் மிகைப்பது, எதிரிகளுடைய அச்சுறுத்தல், வயது முதிர்வு, தள்ளாத பருவம், பொருளாதார குறைபாடு, இது போன்ற என்னென்ன கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் வருதோ இவைகளெல்லாம் நீக்குவதற்கு, போக்குவதற்கான ஒரு வழிதான் துவா என்பது. நல்லா கவனிக்கணும். அதே மாதிரி இந்த துவா என்பது பணிவை காட்டுகின்ற ஒரு இபாதத். துவா என்பது பணிவை காட்டுகின்ற ஒரு இபாதத், பெருமையை அளிக்கின்ற ஒரு இபாதத். நல்லா பாருங்க, நம்ம துவா கேட்குறோம், நம்ம பெரிய ஆள் நினைப்போம், நிறைய படிச்சிருப்போம், பட்டம் வாங்கியிருப்போம், ஆனால் பள்ளியாசல் உட்காந்து கையேந்து துவா கேட்டுட்டு இருப்போம் அல்லா கிட்ட. பெரிய ஆள் தான் அவர். அது எதை காட்டுது? பணிவை காட்டுது. துவா என்பது பணிவை காட்டுகின்ற ஒரு இபாதத். அவர் பெரிய ஆள் தான், அவருக்கு கீழே ஏராளமான பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவரும் எங்கே தான் நிற்கணும்? யார்கிட்ட தான் கையேந்தணும்? அல்லா கிட்ட கையேந்தணும். அப்போ அவன் கையேந்தி அல்லா கிட்ட துவா கேட்கும் பொழுது அவர் பணிவானவர். அதே நேரத்தில் இறைவா, நான் உன்னுடைய அடிமை, நீ தான் என் எஜமான் அப்படிங்கிற அந்த பணிவை காட்டுகின்ற, அடிமைத்தனத்தை காட்டுகின்ற ஒரு இபாதத்து தான் துவா என்பது. பெருமையை அளிக்கக்கூடிய இபாதத்து. ஒருத்தர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்கிட்ட பெருமை இல்லாமல் போவதற்கான ஒரு சாதனம் தான், ஒரு வழி தான் பிரார்த்தனை என்பது. அப்போ இதை கவனத்தில் கொள்ளலாம். அதே மாதிரி இதெல்லாம் பிரார்த்தனை சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற சில செய்திகள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் பிரார்த்தனை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துருக்குறான். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை நீங்கள் அழைத்து பிரார்த்தியுங்கள், உங்களுக்கு நான் பதில் தருகிறேன், பதில் அளிக்கிறேங்கிறான். இது அல்லாஹ் தருகின்ற வாக்கு. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், நன்மைகளாக இருந்தாலும் சரி, நிறைய நன்மைகளை சொன்னேன். அதில் என்ன வேணுமோ எதை கேளுங்க, தருவேன், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன். தீமைகளில் என்னென்னலாம் உங்களுக்கு வந்திருக்குதோ அதெல்லாம் போக்கணும், நீங்கள் போக்கணுமா என்கிட்ட கேளுங்க, போக்குவேன். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன் அப்படின்னு டைரக்டாகவே அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், வைதா சஅலக இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஃபஇன்னி கரீபுன், நான் ரொம்ப தூரத்துலாம் கிடையாது, நான் உங்களுக்கு அருகில் தான் இருக்கிறேன். உஜீபு, பதிலளிக்கிறேன்.
யாருக்கு? தஅவத்த தாஇ இதா தஆனி, ஒரு அழைப்பாளன் என்னை அழைக்கும் பொழுது அவனுடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது 2 இடத்துல அல்லாஹ் தஆலா கொடுக்குற கேரண்டி. என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன், நான் உங்ககிட்ட தான் இருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னு சொன்னால் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிடுகிறான். அதே நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்கள் பிரார்த்தனைக்கு நான் கண்டிப்பாக பதிலளிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் விடலை. அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது, அல்லாஹ் வாக்கு நிறைவேற்றக்கூடியவன், வாக்கு மீறுகின்றவன் அல்ல என்பதை விளங்கிக்கிறங்க. நீங்கள் குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிருந்து நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். குர்ஆனில் ஃபுல்லாக சொல்லணும். அல்லாஹ் ஒன்று அவங்க நன்மைக்காக பிரார்த்தனை செஞ்சுருப்பாங்க, அல்லது அவர்களுக்கு ஏற்பட்ட தீமையை போக்குவதற்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. ரெண்டு இருக்கும். ஒன்று நன்மை, அவங்களுக்கு என்னென்ன நன்மை வேணுமோ அந்த நன்மைகள் அல்லாஹ்கிட்ட கேட்டிருப்பாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு ஏற்பட்ட தீமைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகளை குறித்து அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அதை நீக்குவதற்கு என்ன செஞ்சிருக்காங்க? துவா கேட்டிருக்கிறாங்க. எல்லாவற்றையும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான், கேட்டதெல்லாம் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் என்னென்ன ஆதம் நபி என்ன கேட்டாங்க பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், அங்கீகரிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் வந்து நபிமார்கள், இப்ராஹிம் நபி பிரார்த்தனை கேட்டாங்க, ஐயூப் நபி பிரார்த்தனை கேட்டார், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் துவா கேட்டாங்க, யூசுப் நபி துவா கேட்டாங்க, யாக்கூப் துவா கேட்டார். நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான பிரார்த்தனைகள் கேட்டிருக்கிறாங்க. கேட்க சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்ட எல்லா பிரார்த்தனையும் எல்லாம் ஏற்றுக்கிட்டான். அப்போ என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு பதிலளிப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னது சும்மா சொல்லலை, சொன்னதை அல்லாஹ் நினைச்சிருக்கிறான், நிறைவேற்றியிருக்கிறான். இது நபிமார்களுக்கு மட்டுமான்னு கேட்டால் கிடையாது, சாதாரண மனிதர்களுடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் ஏற்றிருக்கிறான். அதையும் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சாதாரண நபர்கள் செய்த பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து அவர்களுக்கு பதிலளித்திருக்கிறான். நல்லடியாருடைய வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். அவங்க செஞ்ச பிரார்த்தனையில் பாருங்கள், அதில் இருக்கும். சஹாபாக்கள் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க, அந்த பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போ பிரார்த்தனையின் பொழுது நாம் துவா செய்கிறோமா இல்லையா? இந்த துவாவில் நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள், அம்சங்கள் உண்டு. அதை கவனித்து தான் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். என்னென்னலாம் நம்ம வந்து இந்த பிரார்த்தனையில் கவனிக்கணும்? இதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த பண்புகளில் ஒன்று. துவா என்பது ஒரு இபாதத்து. அந்த இபாதத்தில் கவனிக்க வேண்டிய சில ஒழுக்கங்கள் உண்டு, பேண வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. அதை நம்ம கவனத்தில் கொண்டு தான் அந்த இபாதத்தை நிறைவேற்றணும், அந்த பண்பை நம்ம கடைபிடிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறதா இருந்தால் எப்படி துவா கேட்குறது? அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்கணும். அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்கணும். எப்படி கேட்கக்கூடாது? நீ உனக்கு விரும்புனா கொடு, இல்லைன்னா தர வேண்டாம். நான் உன்னுடைய அடியான், எனக்கு என்ன தேவை இருக்குன்னு உனக்கு தெரியும். நான் வந்து சில பேர்கிட்ட காதால் கேட்டுக்கிறேன், டைரெக்டாக சொல்லியிருக்கிறான். எனக்கு என்ன வேணுங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், நான் சொல்லியே அல்லாஹ்வுக்கு தெரியணும். அல்லாஹ்கிட்ட கேளுங்க எல்லாம் தருவான்னு சொன்னால், எனக்கு என்ன வேணுங்கிறது நான் சொல்லியால் அப்படி சொல்ல வேணும். அப்படி நான் அல்லாஹ்கிட்ட சொல்லி கேட்கணுங்கிற அவசியம். அவன் தருவானே, என்ன படைச்சவன் யார்? அவன் தானே. எனக்கு என்ன தேவை இருக்குன்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா? நான் ஏன் கேட்கணும் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லக்கூடியவனும் உண்டு. தவறு. வலியுறுத்தி, எல்லாம் நீ தான் என்ன படைச்ச, எனக்கு என்ன தேவை இருக்குன்னு உனக்கு தெரிய தான் செய்யும். ஏன் தேவையை நான் உனக்கு சொல்கிறேன், எனக்கு தேவைன்னு அது கொடு, என்னுடைய தேவையை நீ நிறைவேற்று. வலியுறுத்தி கேட்க நல்லா கிட்ட. எனக்கு உன்னை விட்டால் ஆள் கிடையாது, நான் வேற யார்கிட்ட போய் நிற்க முடியாது, எனக்கான தேவையை நிறைவேற்றுவதற்கான தகுதி உங்ககிட்ட மட்டும்தான் உண்டு, அதை நீ தான் தரணும், எனக்கு வேற கதி கிடையாது என்று அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தி கேட்கணும். ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி கேட்க சொன்னாங்க. அதே அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளது தான் இது. நினச்சா கூட, இல்லைன்னா நீ விரும்புனா தா, இல்லைன்னா விட்டுடு. அப்படி நீங்கள் என்ன செய்யாதீங்க, அல்லாஹ்கிட்ட சாய்ஸில் விடாதீங்க. அதே மாதிரி துவா கேட்கும்போது அவன் பேரை சொல்லி கேட்கணும். அல்லாஹ்வுடைய பேர் இருக்கா இல்லையா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் நிறைய இருக்குது, 99 பேர் இருக்குது. 99 அல்லாத
பெயர்கள் பண்புகள் நிறைய உண்டு. இதில் எதையாவது ஒன்று சொல்லி அல்லான்னு சொல்லலாம், ரஹ்மான் சொல்லலாம், ரஹீம்னு சொல்லலாம், முமீன் சொல்லலாம், முஹைமின் சொல்லலாம், அசீஸ், ஜப்பார், முத்தகப்பீர், இப்படி என்னென்ன எதையாவது ஒன்று யா அர்ஹமுர் ராஹிமீன் அப்படி சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். எதையாவது அல்லாஹ்வுடைய பெயர்களையோ அல்லது பண்புகளையோ எதையாவது ஒன்றை வச்சு அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கணும். அல்லாஹ் கொடுத்துருவான். அதே மாதிரி பிரார்த்தனை பண்ணும் பொழுது, துவா கேட்கும் பொழுது அவசரப்படக்கூடாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படுறதுனா என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். தீமைக்காக வேண்டி துவா கேட்கக்கூடாது. ரொம்ப நாளாக இந்த தப்பு பண்ணணும்னு ஆசை, அதுக்கு ஏதாவது வழி ஏற்படுத்திக்கூடிய அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அல்லாஹ் கிட்ட உறவுகளை துண்டிக்கிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, பிரார்த்தனை பண்ணக்கூடாது. அதிகமாக கேட்டுகிட்டே இருக்கணும். அல்லாஹ் கிட்ட அதிகமாக நிறைய கேட்கணும். என்ன தேவையோ எல்லாவற்றையும் அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் 3 முறைகளில் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் அந்த பிரார்த்தனையில் என்ன இருக்கக்கூடாதுன்னா, உறவுகளை துண்டிக்கிற மாதிரியும் தீமைக்காகவும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் அவசரப்படவும் கூடாது. நீங்கள் அவசரப்படாத வரை உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், உங்களுடைய துஆவுக்கு பதிலளிப்பான். எப்படி? நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அல்லாஹ் கிட்ட அதை அவன் உங்களுக்கு தருவான். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அவன் உங்களுக்கு தருவான். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் என்ன விளங்கிக்கிறனோ, என்னடா அல்லாஹ் கிட்ட கேட்டோம் தரலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் கேட்டதை விட சிறந்தது அவன் உங்களுக்கு தருவான். நல்லா விளங்கணும். ஒன்று என்ன, நீங்கள் கேட்டது அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இல்லைன்னா கேட்டது உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் விளங்கிக்கிறனும், கேட்டதை விட சிறந்ததை அவன் உங்களுக்கு தருவான். ரெண்டாவது. மூணாவது என்னன்னு சொன்னால், வேற ரிவாயத்தில் வருது. மூணாவது என்னன்னு சொன்னால், கேட்டதும் கிடைக்கல, சிறந்ததும் கிடைக்கல, அப்போ நீங்கள் நிராசை அடைஞ்சிடக்கூடாது. என்னடா கேட்டுகிட்டே இருங்க அல்லாஹ் கிட்ட துவா அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு பிற்காலத்தில் ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்படலாம், ஏதாவது சோதனை ஏற்படலாம். நீங்கள் செய்கின்ற இந்த பிரார்த்தனையை வைத்து அல்லாஹ் அந்த சோதனையை போக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க அல்லாஹ் அன்னைக்கு காப்பாற்றினான், அன்னைக்கு மட்டும் நான் தப்பிக்கணும்னு வச்சுக்கிறீங்களேன், அவ்வளோதான். அப்படி அது எதை காட்டுதுன்னு சொன்னால், என்றைக்கோ நம்ம ஒரு பிரார்த்தனை செஞ்சுருப்போம், அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த இக்கட்டான சூழ்நிலையில் போட்டு அந்த இக்கட்டான சூழ்நிலை அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிடும். நம்ம அப்படி நினைக்கணும். ஏதாவது ஒரு ஆபத்து வரும், பயங்கரமான ஆபத்து, அந்த ஆபத்துலேருந்து அல்லாஹ் காப்பாற்றிடுவான். இது 3 இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன். 3 இல்லை, கேட்டதும் கிடைக்கல, சிறந்ததும் கிடைக்கல, பிற்காலம் நடக்கின்ற ஆபத்துலேருந்தும் காப்பாற்றலை. அப்படின்னா நம்ம விளங்கணும், இது எல்லாத்தையும் சேர்த்து மறுமை நாளில் நிறைய நன்மைகளாக அல்லாஹ் தந்து நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுருவோம். நம்ம கேட்போம், அல்ல இதெல்லாம் உனக்குள்ள தான்ப்பா அப்படின்னு நிறைய நன்மையை தருவான். என்ன அல்ல, நான் இதெல்லாம் செய்யவே இல்லையே, நீ பிரார்த்தனை பண்ணலாப்பா, அந்த பிரார்த்தனையை தான் நன்மையாக தந்து நம்மளை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் போ. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த நீங்கள் பிரார்த்தனை பண்ணும் பொழுது இந்த மெத்தடில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பதிலளிப்பான். ஆனால் நீங்கள் அவசரப்படக்கூடாது. அப்போ சகாபாக்கள் கேட்குறாங்க, அவசரப்படுறதுனா என்ன யாரை சொல்லாங்க? அவசரப்படுறதுனா என்ன? நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டேன், அல்லாஹ் எனக்கு பதிலளிக்கவில்லை அப்படி நீங்கள் சொல்கிறீங்களே, அதுதான் அவசரப்படுறது. அல்லாஹ் கிட்ட நம்ம நினைக்கிறோம் கேட்ட உடனே கிடைக்குன்னு நினைக்கிறோம். எவ்வளோ தடவை தான் கேட்குறது, எத்தனை வக்தில் தான் கேட்குறது, எத்தனை வருஷமாக கேட்குறது, எத்தனை மாதமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், கிடைக்கவா அப்படி நினைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா, மக்காவில் வச்சு கேட்டது, பல வருஷத்துக்கு பிறகு தான் அல்லாஹ் தஆலா பதிலளித்தான். விளங்கணும். நிறைய நபிமார்கள் கேட்ட துவாக்கள்லாம் உடனேவே அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. பல வருடங்கள், பல காலங்கள் கழித்துத்தான் அல்லாஹ் தஆலா பிரார்த்தனைக்கு பதிலளிச்சிருக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னைக்கு கூட ஓதுனாங்க ஆரம்பத்தில். தம்பி ஜக்கரியாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, எத்தனை வருஷம் கேட்டாங்க. நம்ம கல்யாணம் முடிச்சோம்னா தம்பதிகள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வருஷம் லேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் விரக்தியில் இருக்கக்கூடிய தம்பதிகளை பார்க்குறோம். 2 வருஷம் பார்ப்பாங்க, 3 வருஷம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
ஆனால் அவங்களுக்கு எத்தனை வருஷம், 80-90. இப்ராஹிம் நபிக்கு 80-90 தான் அல்லாஹ் செஞ்சான், குழந்தை கொடுக்குறான். அப்போ அவங்க வந்து துவா எப்போ கேட்டாங்க? 80-90 துவா கேட்டாங்க இல்லை, திருமணம் முடித்த உடனே அவங்க அன்னைக்கே கேட்டு, அதுக்கு முன்னாடியே கேட்டிருப்பாங்க, அப்பவும் கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க, நிராசை அடையல அவங்க. அப்போ நான் அல்லாஹ் கிட்ட என்னைக்கு தர போகிறான், எந்த அளவுக்கு ஆகிட்டாங்க? ஜக்கரியாவும் கிழவர் ஆகிட்டாரு, மனைவியும் கிளவி ஆகிட்டாங்க, இப்ராஹிம் நபியும் கிழவர் ஆகிட்டாரு, மனைவியும் கிளவி ஆகிட்டு, குழந்தையெல்லாம் பெற்றுக்க முடியாது, சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போதும் அவங்க என்ன செஞ்சாங்க? இறைவா, நான் உங்ககிட்ட கேட்குற பிரார்த்தனையை விட்டு நிராசை அடைய மாட்டேனா, அது எனக்கு தேவை, எனக்கு தா. அல்லாஹ் நினைச்சா எப்போ வேணாலும் எது வேணாலும் தருவோம், அதை விளங்கிக்கிறணும். இப்போ தான் அது நம்மளுடைய பலகீனத்தின் வெளிப்பாடு. வயசாயிருச்சா என்ன கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது, எப்போ வேணாலும் அல்லாஹ் தஆலா தருவான். சரிங்களா? அப்போ வந்து அவசரப்படக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அவசரப்படுறதுனா என்ன அப்படின்னா, நான் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டேன், அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கிறல, எனக்கு பதிலளிக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அதுதான் அவசரப்படுது. அப்போ சகாபாக்கெல்லாம் சொல்லுவாங்க, இதன் நுக்திர் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதிகமாக என்ன செய்வோம், அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம், அதிகமாக கேட்போம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹு அக்ஸர், நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக கேட்குறீங்களோ அதை விட அதிகமாக உங்களுக்கு தருவாங்க. எப்படி எவ்வளோ அழகாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க பாருங்க. என்ன அவசரப்பட்டு தானே கூடாது, அவசரப்படக்கூடாது, அவ்வளோ தானே. அப்படின்னா நிறைய கேட்போம், யாரை சொல்லலாம், நிறைய கேட்போம். அல்லாஹ் தானே எங்களுக்கு பதிலளிக்கிறான் சொல்லியாச்சு இல்லை, நிறைய கேட்போம். அல்லாஹு அக்ஸர், அல்லாஹ் நீங்கள் கேட்டதை விட அதிகமாக உங்களுக்கு தருவான். உண்மை அதுதான், கேட்காமலே தந்தவன் தான் அல்லாஹ், அப்படி தானே. இன்றைக்கி இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள், செல்வ செழிப்புகள்லாம் நம்ம கேட்டால் கிடைச்சது ஒன்றும் கிடையாது, கேட்காம தந்தது தான். கேட்காமலேயே நிறைய தந்திருக்கிறான், நல்லபடியாக வாழ வச்சிருக்கான்னு கேட்டால் நம்ம அதிகமாக ஒன்றும் கேட்குற அல்லாஹ் கிட்ட கேட்கணும், நிறைய கேட்டுகிட்டே இருக்கணும். அல்லாஹ் இடத்துல எந்த அளவுக்கு கேட்குறோமோ கேட்க 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 கேட்டதை விட அதிகமாக அல்லாஹ் தருவான் என்பதை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சரி, அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நம்ம அல்லாஹ் கிட்ட வந்து துவா கேட்குறோம். எப்போ துவா கேட்குறதுனா எப்போ வேணாலும் துவா கேட்கலாம், எப்போ வேணாலும் துவா, அதுக்கு வந்து நேர காலம்லாம் கிடையாது. ஆனாலும் கூட மார்க்கம் சில நேரங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. அந்த நேரங்களில் நம்ம துவா கேட்டால் அந்த துவா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நேரங்கள் காலங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஒன்று, தஹஜ்ஜுடைய நேரம், இரவினுடைய கடைசி பகுதி, அந்த பகுதியில் எழுந்து, அது தஹஜ்ஜுடைய நேரம் நம்ம சொல்கிறோம். சுபுவுக்கு முன்னாடி அரை மணி நேரமோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்துச்சு, இரவினுடைய கடைசி பகுதி. அந்த நேரத்தில் எழுந்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்டால் அல்லாஹ் அந்த துவாவுக்கு பதிலளிக்கிறான். அல்லாஹ் கேட்குறான், 7வது வானத்தில் உள்ள ரப்புல் ஆலமீன் 1வது வானத்துக்கு இறங்கி வந்து, என்னிடத்தில் பிரார்த்தனை பண்ணக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறாங்களா, நான் அவர்களுக்கு அவருடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன்னு. என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறவங்க யாராவது இருக்கிறாங்களா, அவங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன்னு. என்கிட்ட அவங்களுடைய தேவைகளை கேட்குறவங்க யாராவது இருக்கிறாங்களா, அவருடைய தேவைகளை நான் நிறைவேற்றுறேன்னு என்று 3 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா தன் 2 கரங்களை விரித்து வைத்துக்கொண்டு விடிகிற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நேரத்தில் ஒரு அடியான் கேட்குற துவாவுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில் எந்த திரையும் கிடையாது. டைரக்டாக அல்லாஹ்விடத்தில் அந்த துவா போய் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நேரங்களில் மிக முக்கியமான ஒரு நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யறோம்னா, நம்மள நிறைய பேர் பெரும்பாலும் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சான்ஸை கொடுத்து நல்லா ஒரு வாய்ப்பை தந்துட்டான், உன் பிரார்த்தனை எப்போ ஏற்றுக்கொள்ளப்படும், இந்த நேரத்தில் வந்து கேள்வி நான் தர்றேன். நமக்கு எவ்வளோ தேவை இருக்குது, அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கான ஒரு நேரத்தை மார்க்க நமக்கு தந்திருக்குது, சொல்லி கொடுத்துருக்குது. அந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு கேட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். இதை விளைக்கிறோம் நம்ம. இப்போ நீங்கள் இப்படி நினைக்கக்கூடாது, தஹஜ்ஜுடைய நேரத்தில் பிரார்த்தனை பண்ணால் அல்லாஹ் ஏற்றுக்குருவான், அப்போ பிரார்த்தனை இத்தனை வருஷமாக நான் தஹஜ்ஜுல இருந்துச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு கேட்டேன், தரலையே, என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளலையே நினைக்கக்கூடாது. ஏன்னா மேலே நம்ம சொன்னோம் ஒரு விஷயம் என்ன, கேட்டது அல்லாஹ் தருவான், அல்லது அதை விட சிறந்ததை தருவான், அல்லது ஒரு ஆபத்திலிருந்து நம்மளை நீக்குவான், இல்லைன்னு சொன்னால் மறுமை நாளில் தருவான். இந்த கேட்டகரியில் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம பிரார்த்தனை பண்ணால் அல்லாஹ் தஆலா தருவான் அப்படிங்கிறத முதல்ல விளங்கணும்.
இது தஹஜ்ஜுடைய நேரத்தில். ரெண்டாவது 5 வேளை தொழுகை இருக்கா இல்லையா? 5 வேளை தொழுகையாக இருந்தாலும், அது ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, உபரியான தொழுகையாக இருந்தாலும் சரி, சஜிதாவின் பொழுது கேட்கப்படுகின்ற துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். சஜிதா பள்ளிவாசலில் வந்து தொழுகிறோம், நம்ம பெண்கள் வீட்டில் தொழுவாங்க. சஜிதாவின் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தொழுகையில் அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள், அல்லாஹ்வோடு பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அதில் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான நேரம் எப்போன்னு சொன்னால் சஜிதாவின் பொழுது தான் என்று சொன்னார்கள். அதனால் ஃபக்ஸிரு ஃபிஹி துஆ, அந்த சஜிதாவில் அதிகமாக துவா கேளுங்க. ஃபகமினுன் ஐ யுஸ்தஜாப லக்கும், உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அது மிக ஏற்றமான நேரம் சொன்னாங்க. அப்போ நம்ம தனியாக தொழுகிறோம்னு சொன்னால் சஜிதாவில் எவ்வளோ நேரம் இருக்கலாம். இமாமோடு நிற்கும் பொழுது எது முக்கியமான துவா பிரார்த்தனை, எது நமக்கு முக்கியமானது, அடிப்படை தேவையானது என்பதை அந்த சஜிதாவில் சுப்ஹான ரப்பியல் அலா 3 தடவை சொல்கிறோம். சொல்லிவிட்டு இமாம் டைம் கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த சஜிதாவில் டக்குன்னு கேட்டுறோம் துவா. எந்த மொழியில் கேட்க, நமக்கு என்ன மொழி தெரியுமோ அந்த மொழியில் அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன தாராளமாக சஜிதாவின் பொழுது கேட்டுற வேண்டியதுதான். அப்போ சஜிதாவின் பொழுது கேட்கப்படுகின்ற துவா இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி 5 வேளை பாங்கு சொல்லப்படுகிறது. பாங்கு சொன்னதற்கு பிறகு தொழுகைக்கு ஜமாத்துக்கு டைம் கொடுக்குறாங்க. சில பகுதிகளில் வந்து ஃபிக்ஸட் டைம் இருக்குது. இப்போ லொஹர்னா 1 மணி, இஷானா 8 மணிக்கு தான். இதுக்கு பாங்கு சொல்கிறதுக்கும் இக்காமத் சொல்கிறதுக்கு இடையில வந்து இந்த 1 மணி வச்சா எப்படி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இருக்குது சில நேரங்களில். பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படுகின்ற துவா நிராகரிக்கப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எவ்வளோ பெரிய சான்ஸ் இது நினச்சி பார்க்கணும். அப்போ அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படுகின்ற துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னால் மார்க்க சும்மா சொல்லலை. அந்த நேரத்தில் வந்து பள்ளிவாசலில் உட்காந்து கையேந்தி அல்லாஹ் கிட்ட துவா கேட்கணும். நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்கணும். அப்புறம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. மழை பெய்யும் பொழுது மழை என்பது அல்லாஹ்வுடைய அருள், கருணை, அன்பின் வெளிப்பாடு. அந்த நேரத்தில் அவருடைய அருள் மழை இறங்குகிற பொழுது அவங்ககிட்ட நாம் துவா கேட்டோன்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். அதே மாதிரி ஜும்மா வெள்ளிக்கிழமை, ஜும்மாவுடைய நேரத்தில், ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் ரொம்ப ஷார்ட்டான நேரம். அந்த நேரத்தில் கேட்குற துவா அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படும். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், மக்ரிப் வரைக்கும். அது என்ன நேரம் அப்படிங்கிறது தெளிவாக ஹதீஸ்களில் சொல்லப்படலை. அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஏராளமான விளக்கங்களை கொடுக்குறாங்க. அதில் ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால், அதாவது ஹதீஸை வச்சு இமாம் மிம்பர் படியில் ஏறினதுலேருந்து தொழுகையை முடிக்கும் வரை அந்த கேப்பில் தான் அந்த நேரம் இருக்குதுன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. அதை வச்சு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அது ஷார்ட்டான நேரம். அது ஷார்ட்டான நேரம் எப்போ அப்படின்னு சொன்னால் 2 குத்துபாவுக்கு இடையில உட்கார்றார அந்த நேரம் தான் ரொம்ப குறுகிய நேரம். அந்த நேரமும் நீங்கள் கேட்குற துவாவும் கரெக்டாக வந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கிறவங்க துவாவை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்லுவாங்க. அசருக்கு பிறகு அந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படி ஏதோ ஒரு விதத்தில் சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம என்ன விளங்கணும்னு சொன்னால் ஜும்மாவுடைய நாளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, அவ்வளோதான். ஜும்மாவுடைய நாளில் எப்போ வேணாலும் என்ன செய்யணும், துவா கேட்டுக்கிட்டு இருக்கணும். அந்த நம்ம கேட்குற அந்த துவாவும் அந்த நேரமும் ஒத்து வந்துருச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான், கிடச்சிடும் உடனே. அப்போ இதெல்லாம் வந்து நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நேர காலங்கள் நம்ம சொல்லணும். சரி, இப்போ அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். என்ன கேட்கணும் அல்லாஹ் கிட்ட? புதுசாக நம்ம ஒன்று சொல்ல போகிறது கிடையாது. என்னென்னலாம் கேட்கணும், என்னென்னலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னென்னலாம் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 விஷயத்தை நம்ம இந்த நேரத்தில் சொல்ல போகிறோம். என்னென்னா, 1 நல்ல விளங்கிடணும். இப்போ பிரார்த்தனைங்கிறது ஒரு பெரிய தலைப்பாகாது, அது ஒரு பண்பு, இஸ்லாமிய பண்புகளில் ஒரு பண்பு, அடிப்படை விஷயம். அதில் நிறைய விஷயங்கள் இந்த ஒரு குறுகிய நேரத்திலலாம் சொல்லி முடிக்க முடியாது. ரத்தின சுருக்கமாக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நாம் அல்லாஹ் கிட்ட எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்கிற அடிப்படை துவா ஒன்று இருக்கிறது. அது எப்போதும் கேட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்ன கேட்டாங்கன்னு சொன்னால், நம்முடைய ஈமானில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஈமானில் நிலைத்து இருக்கணும். அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்துட்டான், இஸ்லாத்தை கொடுத்துட்டான்,
நேர்வழியை கொடுத்துட்டான். இந்த ஈமான்லேயே கடைசி வரைக்கும் இருப்பேன் நம்ம சொல்ல முடியுமா? ஈமானில் பிறக்க வச்சுட்டான் அல்லாஹ், இஸ்லாமிய அடிப்படையில் வாழ வச்சுட்டான், ஹிதாயத்தின் அடிப்படையில் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் இதே நிலையில தான் நம்ம மௌத்தா போவோம்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா கண் கூட நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இஸ்லாத்தில் இருந்து கடைசி நேரத்தில் வழி தவறி போனவர்களெல்லாம் பார்க்குறோம். அப்போ நம்ம கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஆசையும் அதுதான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வலா தமூதுன்ன யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூலு கௌலன் சதீதா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு என்ன சொல்லலாம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்க இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய ஆசை நீ முஸ்லீமாக தான்ப்பா மௌத்தா போகணும்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? முஸ்லீமாக வாழ்ந்து கடைசி நேரத்தில் முஸ்லீமாக மௌத்தா போ, ஈமானி அடிப்படையில் மௌத்தா போங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ஆசை, எதிர்பார்ப்பு, கட்டளை அதுதான். அப்போ நம்ம நல்லா விளங்கிக்கிறணும், அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்கணும். கடைசி வரைக்கும் ஈமானில் வாழ்ந்து ஈமானில் நிலைத்திருந்து ஈமானிலேயே மரணிக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட துவா. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அல்லாஹ் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. என்னன்னா, ரப்பனா லா துஸிக குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனம். 3வது அத்தியாயத்தினுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், ரப்பனா எங்களுடைய இறைவா, லா துஸிக குலூபனா எங்களுடைய உள்ளங்களை சருக செய்து விடாதே, என்னுடைய உள்ளங்களை சருக செஞ்சு விடாத, பஅத இத் ஹதைதனா எங்களுக்கு நேரான பாதையை காட்டியதற்கு பிறகு, வ ஹப் லனா எங்களுக்கு நீ அன்பளிப்ப கொடு, மின் லதுன்க ரஹ்மா உன் புறத்திலிருந்து கருணையை அன்பளிப்பாக நீத்தா, இன்னக அன்தல் வஹாப் நீ கொடையாளியாக இருக்கிறாய் என்கிற ஒரு பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரத்திலையும் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இதோட சேர்த்து இன்னொரு துவாவை ரசூலா கேட்டாங்க. யா முகல்லிபல் குலூப் உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்வி அலா தீனிக்க உள்ளங்களை, நம்முடைய உள்ளம் இருக்குத கல்புன்னாலே புரளக்கூடியதுன்னு அர்த்தம். கல்புன்னா புரளக்கூடியது தான். எப்போ எதை சொன்ன நம்ம ஒரு ஸ்டடி மைண்டில் இருக்க மாட்டோம். ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லுவார், அந்த சமயத்தில் அது கரெக்டாக இருக்கும். இன்னொருத்தர் போவோம், இன்னொருத்தர் போனோன்னா அவர் ஒன்று சொல்லுவார், ஆமாம் அது கரெக்ட் இல்லை, உடனே அங்கே போயிடுவோம். இன்னொருத்தர் சொல்லுவார், அவங்க சொன்னதான் கேட்காத, இதுதான் கரெக்டு. சும்மா சாதாரணமாக நம்ம சில பேர்கிட்ட ஆலோசனைகள் கேட்போம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்து கரெக்டாக இருக்கும், அதுதான் கரெக்டாக மாதிரி தெரியும். இன்னொருத்தர் கேட்கும்போது அவர் ஒன்று சொல்லுவார், அது கரெக்டாக இருக்கும். அப்போ இன்னொருத்தர் போய் கேட்போம், அவர் இந்த மாதிரி உள்ள என்ன செய்யணும் புரண்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் உள்ளம், கல்பு புரளக்கூடியது. அல்லாஹ் கிட்ட கேட்கணும், யா முகல்லிபல் குலூப் உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் கல்வி அலா தீனிக்க என்னுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்தில் ஸ்திரப்படுத்து, யா முஸர்ரிஃபல் குலூப் உள்ளங்களை திருப்புபவனே, சர்ரிஃப் கல்வி அலா துஆத்திக என்னுடைய உள்ளத்தை உனக்கு கட்டுப்படுகின்ற உள்ளமாக திருப்பிடு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க மறைமார்கள் கேட்குறாங்க, என்ன யார சொல்லலாம், அதிகமாக இந்த மாதிரி கேட்குறீங்களே, என்ன எங்கள் மேலே உங்களுக்கு ஏதாவது பயம் உண்டுமா, நாங்கள் வழி மாறி போயிடுவோம், திசை மாறி போயிடுவோம், இஸ்லாத்தை விட்டு போயிடுவோம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அடியானுடைய உள்ளங்கள் அனைத்துமே அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு இடையில இருக்குது. அவன் நினைச்சான்னா என்ன செஞ்சிருவான், புரட்டிடுவான். யாருக்கு நாடுறானோ அவங்கள புரட்டிட்டான்னு வச்சுக்கிறீங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நமக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான், இந்த ஹிதாயத்தில் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ் கிட்ட நம்ம என்ன செய்யணும், துவா கேட்கணும். இந்த துவாவில் ஒன்று தான், ரப்பனா லா துஸிக குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. அதே மாதிரி அல்லாஹும்ம முகல்லிபல் குலூப் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க, அல்லாஹும்ம முஸர்ரிஃபல் குலூப் சர்ரிஃப் கல்வி அலா தீனிக்க அலா துஆத்திக அப்படிங்கிற அந்த துவாவை நம்ம அல்லாஹ் கிட்ட என்ன செய்யணும், அதிகமாக கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. ரெண்டாவது, நமக்கு ஆரம்பத்தில் சில விஷயங்களை சொன்னோம். என்ன, ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னால், ஆரோக்கியம் தேவை, பொருளாதார வசதி தேவை, நிம்மதி தேவை, பாதுகாப்பு தேவை. நமக்கு இந்த உலகத்தில்
ஏராளமான தேவைகள் உண்டு. அது என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத முதல்ல விளங்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஈமானுக்கு பிறகு, இப்போ ஈமான் நம்ம சொன்னோம், ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் தருகின்ற மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஒரு அருட்கொடை ஆரோக்கியம்தான். ஆரோக்கியம் நமக்கு வேணும், ஹலாலான சம்பாத்தியம் வேணும், பலனுள்ள கல்வி நமக்கு வேணும், சாலிகான மனைவி நமக்கு வேணும், அல்லாஹ்வை அஞ்சுகின்ற கணவன் வேணும், அப்பா அம்மா கட்டுப்பட்டு நடக்கின்ற பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சி தருகின்ற பிள்ளைகள் நமக்கு வேணும், நாம் செய்கின்ற தவறுகளை மன்னிக்கின்ற ரப்புல் ஆலமீன் நமக்கு வேணும், அவன் நம்மளை மன்னிக்கணும், அவனுடைய கருணை நமக்கு வேணும், அவனுடைய அன்பு வேணும், அவனுடைய பாசம் வேணும், நல்ல வாகனம் வேணும், நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள் வேணும். இந்த மாதிரி ஏராளமான தேவைகள் நமக்கு உண்டு. மறு உலகத்தில் பயமில்லாத ஒரு சூழல் வேணும். அந்த நாள் எல்லாருமே பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள், திடுக்கிடக்கூடிய நாள். அந்த திடுக்கத்திலிருந்து பாதுகாப்பு நமக்கு வேணும். இலகுவான முறையில் அல்லாஹ் விசாரணை பண்ணணும் நம்மளை. அந்த நேரத்தில் அவனுடைய பாவ மன்னிப்பு நமக்கு வேணும். அவன் நம்மளை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பணும், நரகத்திலிருந்து அவன் நம்மளை காப்பாற்றணும். இது மறுமை நாளில் இது எல்லாம் நமக்கு வேணும். இது எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்குறோம், எல்லாத்தையும் தனித்தனியாக கேட்குறோம். ஆரோக்கியத்தை கொடு, நிம்மதியை கொடு, பாதுகாப்பை கொடு, செல்வத்தை கொடு, கல்வியை தா, இதைத்தான் கேட்குறோம். ஆனால் இது எல்லாவற்றையும் உள்ளடக்குகின்ற ஒரு பிரார்த்தனை இருக்குது. அது அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லித்தர்றான். நமக்கு எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு பிரார்த்தனை தான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரதி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா, எங்களுடைய இறைவா, ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் எங்களுக்கு தா, ஹசனா, ஹசனானா பாக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாக்கியம் சொன்னால் இப்போ நான் சொன்ன பாருங்க, இது எல்லாமே பாக்கியம்தான். இந்த உலகத்தில் நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பாக்கியம். அதுதான் அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக ஹசனான்னு சொன்னால் அந்த ஹசனாவுக்குள்ளே எல்லாம் அடங்கிடுது. வஃபில் ஆகிரத்தி ஹசனா, மறுமை நாள்லையும் எங்களுக்கு பாக்கியத்தை கொடு, மறுமை நாளில் இந்த எல்லா பாக்கியத்தையும் கொடு. வக்கீனா அஸாபன்னார், நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்று. இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட அதிகமாக நினைச்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. இது அல்லாஹ் தஆலா நிறைவேற்றவும் செஞ்சிருக்கிறான். ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நபி தோழர், அவரை போய் ரசூலுல்லாஹ் நலம் விசாரிக்க போகிறாங்க. பார்த்தா உடம்பெல்லாம் உள்ளியாகி ஒரு மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கிறார். இந்த பறவை குஞ்சு தண்ணியில் நினைச்சு விட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் இருக்கிறார். அப்போது ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுக்கு விளங்கிருச்சு, இவர் ஏதோ ஒன்று அல்லாஹ் கிட்ட கேட்டிருக்காரு போல தெரியுது. என்னப்பா நடந்துச்சு, என்ன நீ அல்லாஹ் கிட்ட ஏதாவது கேட்டியான்னு? ஆமாம் யார் சொல்ல கேட்டேன். என்ன கேட்டேன் நீ? நான் வந்து தப்பு செய்யக்கூடியவன், ஏதாவது என்ன நீ தண்டிக்கிறதா இருந்தா உலகத்தை தண்டிச்சிரியாலாம், மறுமையில் தண்டிக்காத அல்லாஹ் கிட்ட கேட்டேன். கொஞ்சம் பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இப்படி கேட்டுட்டார். அல்லாஹ் தஆலா அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இங்கே பாரு, அல்லாஹ்வுடைய தண்டனையை உன்னால் தாங்க முடியாது. அது உலகமாக இருந்தாலும் சரி, ஆகிரதாக இருந்தாலும் சரி. நீ அப்படி கேட்காத. நாம் வந்து தப்பே செஞ்சாலும் அல்லாஹ் கிட்ட நம்மளுக்கு எப்படி கேட்கக்கூடாது, எல்லாம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தண்டிச்சிரு இந்த உலகத்தில் அப்படின்னு கேட்கக்கூடாது. மறு உலகத்தை தண்டிச்சிடாத, அதுக்கு மேலே எங்கே கொடுத்துருன்னு கேட்கக்கூடாது. நீ எங்கேயும் என்ன தண்டிக்காத, நீ நான் மனுஷன் தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சு தான் பண்ணேன், தயவு செய்து என்னை தண்டிச்சிடாதன்னு அல்லாஹ் கிட்ட கேட்கணும். எங்கேயும் தண்டிச்சிடாது, இங்கேயும் தண்டிச்சிடாது, அங்கேயும் தண்டிச்சிடாது. அப்படி தான் நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அப்போது இவர் அந்த மாதிரி கேட்டுட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நான் ஒரு பிரார்த்தனை உனக்கு சொல்லித்தரேன், அந்த பிரார்த்தனை செய்யன்னு சொல்லி இந்த சூரா பக்ராவினுடைய 201வது வசனம் இந்த துவாவை சொல்லி கொடுக்குறாங்க. அவர் இந்த துவாவை சொல்லார். அதுக்கப்புறம் அவர் நார்மல் பொசிஷனுக்கு அவர் வர்றார். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவங்கக்கிட்ட யாராவது ஒரு வியாபார கூட்டம் வந்து எங்களுக்கு அவனி துவா செய்யுங்கன்னு சொன்னால் உடனே அனஸ் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, இந்த வசனம் தான் சொல்லுவாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க கேட்பாங்க, இந்த வியாபார கூட்டம் என்னங்க அவ்வளோதானா, இன்னும் கொஞ்சம் கேட்கலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது, ஏங்க உங்களுக்காக வேண்டி நான் உலகத்துக்கும் கேட்டிருக்கிறேன், ஆகிரத்துக்கும் கேட்டிருக்கிறேன். உலகத்தில் என்னென்ன பாக்கியங்கள் உண்டுமோ அந்த அத்தனை பாக்கியத்துக்கு சேர்த்தான் கேட்டிருக்கிறேன். மறுமையில் என்ன பாக்கியம் உண்டுமோ அதெல்லாம் சேர்த்தாங்க உங்களுக்கு கேட்டிருக்கிறேன். இதை விட வேறு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ இது வந்து நமக்கு இந்த உலகத்தில் எல்லா வளங்களும் கிடைக்கணும், மறுமை நாள்லையும் கிடைக்கணும். அப்படி சொன்னால் தனித்தனியாக கேட்பதாக இருந்தாலும்
சேர்த்து நமக்கு நேரம் இல்லை ஒரு சில சந்தர்ப்பங்களில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் கேட்ற வேண்டியது அல்லாஹ் கிட்ட. இந்த ஹசனானா என்னன்னு விளங்கி வச்சுட்டு கேட்கணும். ஹசனான்னா இந்த ஹசனாவுக்குள்ளே நம்ம இப்போ சொன்ன எல்லாமே ஆரோக்கியத்திலேருந்து இந்த உலகத்தினுடைய பாக்கியங்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாம் இந்த ஹசனாவுக்குள்ளே அடங்கியிருக்கு. மறு உலகத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புலேருந்து சொர்க்கம் போகிற வரைக்கும் நரகத்திலேருந்து காப்பாற்ற வரைக்கும் எல்லாமே ஹசனா தான். இதை விளங்கி நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். கேட்டு அல்லாஹ் தருவோம். சரி, அடுத்ததாக ஒரு செய்தி. கேட்டது நமக்கு கிடைக்கணும். நம்ம கேட்கறது அல்லாஹ் நமக்கு கிடைக்கும். அதுக்கு என்ன வழி? கேட்டது நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பிரார்த்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்கள் மனசில் ஆக்கிடணும். கேட்டது கிடைக்கணும். இப்போ பள்ளிவாசலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார். தொழுது முடிச்சுட்டு அவர் ஒரு பிரார்த்தனை பண்ணுறாரு. அவர் என்ன பிரார்த்தனை பண்ணுறாருன்னா, அல்லாஹும்ம, நல்லா கவனிச்சுக்கணும், உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கலாம், தெரியலாம், நீங்கள் வந்து மனசில் ஆக்கிக்கிறங்க. அல்லாஹும்ம, இறைவா, இன்னி, நிச்சயமாக நான், அஸ்அலுக, உன்னிடத்தில் கேட்கிறேன். எப்படி? பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லா, பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லா, நீதான் அல்லாஹ் என்று சாட்சி சொன்னவனாக உங்கள்கிட்ட கேட்குறேன். நல்லா விளங்கிறேன். நீதான் அல்லாஹ் என்று சாட்சி சொல்கிறேன், சாட்சி சொன்னவனாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேற கடவுள் கிடையாது. அல் அஹது அஸ் ஸமத், நீ யாரு? தனித்தவன், தேவையற்றவன். எப்படிப்பட்ட தேவையற்றவன்? லம் யலித் வலம் யூலத், அல்லதி லம் யலித் வலம் யூலத், நீ யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெற்றெடுக்கப்படவும் இல்லை. உனக்கு பெற்றோரும் கிடையாது, உனக்கு பிள்ளைகளும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், உனக்கு நிகராக எவனும் கிடையாது. இது குருலாஹனுடைய வாசகங்கள்லாம். இப்படி கேட்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, இறைவா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ், நீதான் அல்லாஹ் என்று சாட்சி சொன்னவனாக உங்கள்கிட்ட கேட்குறேன். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு கடவுள் யாரும் கிடையாது. அல் அஹத் அஸ் ஸமத், நீ யாரு? தனித்தவன், தேவையற்றவன். அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இதெல்லாம் நமக்கு தெரியும். அல் அஹத் அஸ் ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லகது சஅல்தல்லாஹ பிஸ்மில்லதி இதா சுஇல பிஹி அஅதா வ இதா துஇய பிஹி அஜாப. ஒரு ரிவாயத்தில் பிஸ்மில்லாஹில் ஆலம் அப்படிங்கிறாங்க. நீ அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய மகத்துவமான பெயரை கொண்டு நீ பிரார்த்தனை செய்து விட்டாய். அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீ பிரார்த்தனை பண்ணிட்ட. அந்த மகத்துவமிக்க பெயரினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அந்த மகத்துவமிக்க பெயரை வச்சு அல்லாஹ் கிட்ட கேட்டா அல்லாஹ் தருவான். அல்லாவை அழைத்தால் அல்லாஹ் பதிலளிப்பான். அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க பெயரை வச்சு கேட்டால் அல்லாஹ் தருவான், பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான். அந்த பெயரை வச்சு நீ அல்லாஹ் கிட்ட கேட்டுட்ட அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நல்லா விளங்கிடணும். இந்த துவாவை சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்டோன்னு வச்சுக்கிறீங்களேன், கேட்டது கிடைக்கும். இஸ்முல் ஆலம் ரசூலா சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க பேர் என்ன? அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க பேர் நிறைய உண்டு. இஸ்முல் ஆலம் சொன்னால் அல்லாஹ் தான். அல்லாஹ் இருக்கு இல்லையா, அல்லாஹ் என்கிற அந்த பேர் இருக்குதே, அதுதான் பெயர்களிலேயே மகத்துவமிக்க பேர், உயர்ந்த பெயர், முதல் இடத்துல இருக்கின்ற பெயர். ஒன்றுமே வேண்டாம், யா அல்லாஹ் அப்படின்னு கையெழுத்திட்டு வச்சுக்கலாம், முடிஞ்சு. அல்லாஹ் இறங்கிடுவான், குழுந்துருவான். அவன் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். யா அல்லான்னு சொன்னாலே போதும். அல்லாஹ் என்கிற அந்த பெயர் தான் இஸ்முல் ஆலம், அல்லாஹ்வுடைய மகத்துவமிக்க பெயர். இதை சொல்லி யா அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்டுட்டா அல்லாஹ் தருவான், பதிலளிப்பான். அப்போ இந்த துவாவை மனசில் வச்சுக்கிறேன் எல்லா நேரங்களும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்தல் அஹது அஸ் ஸமது அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இதை சொல்லி அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்டோன்னு சொன்னால் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறான்,
கேட்டதை அல்லாஹ் தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தியை ஹதீஸ் கிரந்தங்களில் நம்ம பார்க்குறோம். இது ஒன்று. இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நம்ம முடிச்சுக்கிறலாம். அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட கோவிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கப்பலில் போகிறாங்க. அந்த வரலாறு நமக்கு தெரியும். யூனுஸ் நபியோட வரலாறை பற்றி நீங்கள்லாம் வரலாற்று வகுப்பில் நம்ம பார்த்துருப்போம். கடலில் போகும்போது கடைசியில் அவரை தூக்கி கடலில் போட வேண்டிய ஒரு சூழல் வருது. மீன் வயிற்றுக்குள்ளே அவர் போகிறாரு. அங்கே வச்சு ஒரு துவா செய்கிறார். என்ன துவா அது தெரியுமா? யூனுஸ் நபி கேட்ட துவா, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். எவ்வளோ அருமையான ஒரு பிரார்த்தனை இது. இதில் ஏகத்துவம் இருக்கிறது. லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான எவனும் கிடையாது. சுப்ஹானக, நீ பரிசுத்தமானவன். அதுக்கப்புறம் நான் தவறிழைத்து விட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு. இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்கள் ஒருவனாக இருக்கிறேன், அதனால் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ். உன் கட்டளையை மீறிட்டேன், உனக்கு ஆப்போசிட் நடந்து வந்துட்டேனா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்குறாரு. கேட்ட உடனே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவர் அல்லாஹ் தஆலா அவரை மன்னித்து காப்பாற்றினதாக சொல்கிறான் குர்ஆனில். அவரை நாம் காப்பாற்றணும், அவருக்கு ஏற்பட்ட சிரமத்திலிருந்து அவரை காப்பாற்றணும். கதாலிக்க, இவ்வாறே நுஞ்சில் முமின், இறை நம்பிக்கையாளரை நம்ம பாதுகாப்போம். அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வாக்கு. அவரை அவருக்கு சிரமம் வந்துச்சு, மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தார், இந்த மாதிரி துவா கேட்டார், அவரை அந்த சிரமத்திலிருந்து நம்ம பாதுகாத்துட்டோம். இதே மாதிரி தான் மூமின்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் வந்துச்சுன்னு சொன்னால் அவர்கள் இந்த மாதிரி துவா கேட்கும்போது நம்ம என்ன செய்வோம், அந்த சிரமத்திலிருந்து அவங்கள நம்ம பாதுகாப்போம் என்று அல்லாஹு தஆலா வாக்கு தருகிறான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. இந்த வாசகத்தை மட்டும் அவர் சொல்லலைன்னா கியாமத் நாள் வரைக்கும் மீன் வயிற்றுக்குள்ளே இருந்திருப்பார். அப்போது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செய்த துவாவை வைத்து அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா கேட்டால் அல்லாஹ் அவருக்கு என்ன செய்கிறான், கொடுக்குறான், தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன செய்தியை ஹதீஸ் கிரந்தங்களை பார்க்குறோம். அப்போ இதையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். நம்முடைய பிரார்த்தனையில் இதை நம்ம என்ன செய்யணும், சேர்த்துக்கிறணும். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படிங்கிற ஒரு அந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வசனத்தில் உள்ள ஒரு பிரார்த்தனை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரார்த்தனை என்கிற ஒரு பண்பை குறித்து நம்ம பார்த்தோம். அதில் பேண வேண்டிய சில விஷயங்கள், கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரத்தின சுருக்கமாக நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் திருமறை குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்த பிரார்த்தனை நிறைய உண்டு. தனிப்பட்ட முறையிலேயே ஹதீஸ் கிரந்தங்களில் நீங்கள் புகாரியில் பார்க்கலாம். பிரார்த்தனை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஏராளமான பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம். புகாரி, முஸ்லீம், அபூதா, திர்மிதி மற்ற ஹதீஸ் கிரந்தங்களில் நீங்கள் பார்க்கலாம். அதில் போய் நம்ம அல்லாஹ்கிட்ட என்னென்னலாம் கேட்கணும் அப்படிங்கிறத எல்லாம் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எதையெல்லாம் விட்டு பாதுகாப்பு தேடணுங்கிறதையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் தெரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் தொடர்பில் இருக்கின்ற மக்களாக நம்ம ஆரம்பத்தில் சொன்னதை நீங்கள் மனசில் வச்சுக்கிறீங்க. நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனோடு தொடர்பு கொள்வதற்கான ஒரு மகத்தான வழி தான் பிரார்த்தனை. நான் என் ரப்போட தொடர்பில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன வழி? பிரார்த்தனை பண்ணுறது. துவா கேட்டுகிட்டே இருந்தால் நம்ம அல்லாஹ்கிட்ட தொடர்பில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அல்லாஹ்விடத்தை நெருங்குவதற்கான வழிகளில் ஒன்று பிரார்த்தனை. அல்லாஹ்வுடைய அன்பையும் பாசத்தையும் கருணை என்னென்னலாம் வேணும் அது எல்லாத்தையும் பெறுவதற்கான வழிகளில் ஒன்று தான் துவா என்பது. இது அடிப்படையான ஒரு விஷயம். இதை நம்ம அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன செய்யணும், அதிகமாக கேட்கணும். அல்லாஹ்வுத்தாலா அதை விட அதிகமாக தருவதற்கு தயாராக இருக்கிறான். பிரார்த்தனை என்கிற ஒரு அம்சம் ஒரு இபாதத்து, அது பணிவை காட்டுகின்ற ஒரு அம்சம். நம்ம எல்லாம் அடிமைகள், அவன் தான் எஜமான். நாம் தேவையுடையவர்கள், அவன் தேவையற்றவன். நமக்கு ஏராளமான தேவைகள் இருக்கிறது என்பதை பறைசாற்றுகின்ற ஒரு அம்சம்தான் பிரார்த்தனை என்பது. எனவே இதை கவனத்தில் கொண்டு எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்ற நல்ல மூமின்களாக, முஸ்லீம்களாக, அவனோடு தொடர்பில் இருக்கின்ற, அவனோடு நெருக்கத்தை பெற்று வாழ்கின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.